ஹாய் காய்ஸ், நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இந்த கீரையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த மணத்தக்காளி பழத்தெல்லாம் தூக்கி வீசிடுவோம். ஸோ இனிமேல் அப்படி பண்ணாமல் கீரையை மட்டும் எல்லா தனித்தனியும் எடுத்துகிட்டு கடைசியாக அந்த மணத்தக்காளி இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணி தனியாக வெயிலில் காய வச்சு நீங்கள் வத்தல் மாதிரி போட்டாலும் சரி, இல்லை அதையும் ஒரு சிலர் கடைஞ்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. வேக வச்சு கடைஞ்சி துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இனிமேல் அதை ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைடு இது பேர் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சைடு இது சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் சைடு இந்த கீரை பேர் என்ன பேர் சொல்கிறாங்க மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான ஒரு உணவு இது, மிஸ் பண்ணிடாது. குட் மார்னிங். ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சுங்க. இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 11 o'clock. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பசி தாங்க முடியல. சரி, நான் சமைச்சிட்டு இப்போ என்னென்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல் அண்ட் கீரை குழம்பு, அப்புறம் பச்சை பயிர் கடையல், அப்புறம் எக் ஃப்ரை.